காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தியான வேளையில் கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த எம்எம்ஜே ப்ரோக்ராம் மூலமாக உங்களோடு கூட ஹெவன் டிவி வாயிலாக கர்த்தரை துதிக்க கர்த்தர் தந்த பெரிதான கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கின எல்லாரும், அதாவது இறந்து போனவங்க தேவனை துதிக்க முடியாது. நாமோ இருக்கிற நம்ம எல்லாரும், தேவன் நமக்கு ஜீவன் சுகம்பலன் தந்தா நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க. ஏசப்பா நல்ல ஜீவன் சுகம்பலன், நல்ல வாய் நாவு எல்லாம் ஏசப்பா தந்திருக்கும் போது ஏசப்பாவை நம்ம துதிக்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். அநேகருடைய வீடுகளில் இந்த ஹெவன் டிவி மூலமாக என்னை பார்த்துட்ருப்பீங்க. ஒருவேளை ஏன் கூட இந்த நேரத்தில் ஏசப்பாவை கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம அநேக நேரங்களில் ஏசப்பாவை ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுறோம். நம்ம தேவைகளை தருகிறவராய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம். ஆனால் நம்ம காரியங்களை மனுஷர்களிடத்தில் சொல்லுகிறோம், ஏசப்பாவிடத்தில் அநேக நேரம் சொல்லுகிறதே இல்லை. ஆனால் இன்னொன்று யோசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னும் நம்ம யோசிக்கிறோம். முதலாவது நமக்கு ஏசப்பா தந்த எல்லா நன்மைகளை எண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. உலகத்தில் நிறைய பேர் இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் எழுப்பி நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல் இருக்கிற நேரங்களில் ஒரு சிலராகிய நம்ம ஏசப்பா நமக்கு ஜீவன் சுகம்பலன் தந்து ஆண்டவரை துதிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கும்படியாக உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா, இந்த மதியான வேளையில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த அப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி ஏசப்பா ஒவ்வொரு நன்மைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் தந்த நல்ல ஜீவனுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி, சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, பலத்திற்காக நன்றி ஏசப்பா. எங்களோட திறம் வாய்ந்த அநேகர், எங்களோட பலமுள்ள அநேகர் இந்த நேரத்தில் ஏசப்பா உம்மை துதிக்கும்படியாக இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, அற்பமான எங்களை தேவன் தெரிந்து கொண்டு ஏசப்பா பாத்திரவான்களாய் மாற்றி இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா இதுவரைக்கும் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அப்பா ஆண்டவரே நன்மைகளுக்காகவும் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் எங்களை நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும், எங்களில் இந்த மாத்திரம் அன்பு செலுத்துகிறதற்கும், எங்களிலே நீர் விரும்புகிற காரியங்கள் ஒரு வேளை இல்லாமல் இருந்த போதிலும் அப்பா எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே, துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கு பாத்திரரே என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய ஜெபங்களை கேட்கிறவரப்பா ஏசப்பா,
உம்மை போல எங்களுக்கு யாருமே கிடையாது ஆண்டவரே. எங்களுடைய எல்லா கிரீவியன்ஸஸையும் அப்பா நீங்கள் ஆண்டவரே கேட்கிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன். எங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுகிற இயேசப்பா ஆண்டவரே. கவனமாய் கேட்கிற அப்பா ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் கவனமாய் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்திற்காக அப்பா உம்முடைய பாதபடியிலே நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினால நீங்கள் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேலே கவனமாக இருக்கட்டும், உடைய செவிகள் கவனமாய் கவனிக்கிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் விண்ணப்பங்களும் அப்பா உமக்கு பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே. இயேசப்பா வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே அவரை நடத்தி வந்தார், வேறு தேவன் அவனோடு இருந்ததில்லை என்று. இயேசப்பா இதுவரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தி வந்தீங்கல்ல ஆண்டவரே, இன்னும் நடத்த வல்லவரப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதோடைய 21வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. நம்ம ஒருவேளை ஒரு ஆசீர்வாதமோ தேவைகளோ காணப்பட்டா மனுஷங்கள்கிட்ட கேட்போம். மத்தேயுல இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கிறத பெற்றுக்கொள்ளலாமா. நமக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், ஜெபம் பண்ணுற எல்லாருக்கும் ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் இருக்குது, விசுவாசம். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஜெபம் வெற்றியை தரும், தெரியும். ஜெபத்தை கேட்கிற தெய்வன், சங்கீதத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு ஏசப்பாவுக்கு ஒரு பேரே இருக்குது. ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா நமக்கு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் விசுவாசம். பிளைண்ட் பிலீஃப். நடக்குமா நடக்காதா சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லை. நான் கேட்டால் ஏசப்பா தருவாங்க. என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா சந்திப்பாங்க. ஒருவேளை சிக்கு, இப்போ இந்த காரியம் இருக்குது, அந்த காரியம் இருக்குது, டாக்டர்ஸ் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அநேகர் ஒருவேளை இந்த நேரத்தில் பலவீனத்தோடு காணப்படலாம். டாக்டர்ஸ் இது மாதிரியெல்லாம் query இருக்குது, இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா ஏசப்பா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனத்தில், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஏசப்பா மாத்திரம்தான் சில காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தர முடியும். மனுஷங்க படித்த எல்லா காரியத்தையும் பார்த்துருப்பாங்க. நானும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன், அநேக காரியங்களை பார்த்துருக்கிறேன், நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். நடக்கவே நடக்காது, இது இவ்வளவுதான், இனி இப்படி தான் நடக்கும், இந்த காரியத்தில் இப்படி தான் ஆயிரும் அப்படின்னு ஒருவேளை மனுஷனோ டாக்டர்ஸோ சொன்னால் எதையும் மாற்றுகிறதற்கு தேவனால் முடியும். அதுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, விசுவாசம். நம்ம ஏசப்பா மேலே முழு விசுவாசம் வைத்து ஜெபிக்கும்போது ஏசப்பா நமக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஒரு வேளை ஏதாவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த நேரத்தில் காணப்படுவீங்கன்னா ஏசப்பா இப்படி நாங்கள் ஒரு வசனத்தை கேட்டிருக்கிற ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பிணியாளிகளை குணப்படுத்த விசுவாசம் உள்ள ஜெபம் உபயோகப்படும்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது தேவைகளினால் எங்களுக்கு இதிலிருந்து மீண்டு வர முடியலை ஆண்டவரே, இந்த காரியம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காரியம் இருந்துன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையாகவே இந்த தேவை இருக்கிறது, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் தர வல்லவர்னு எனக்கு நிச்சயமாய் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா இன்னைக்கு தர வல்லவர். பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு வேதத்தில் கேட்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை நீங்கள் இந்த நேரத்தில் ரட்சிங்க ஏசப்பா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் பலத்தை தர வல்லவர்.
எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அநேக ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஜெப விண்ணப்பங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அநேகர் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு காணப்படுறாங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஏசப்பாவுக்கு லேசான காரியம். கர்த்தாவே ஏசப்பா, நீங்கள் பலப்படுத்த வல்லவர். அநேகர் ஏசப்பா எங்களுக்காக இவங்க ஜெபிப்பாங்கன்னு நம்பி அநேக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தந்திருக்காங்க, விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பலப்படுத்த வல்லவர் ஏசப்பா. ஒருவேளை இந்த நேரத்தில் என் கூட ஜெபிக்கிற யாருக்காவது பலவீனமோ சுகவீனமோ காணப்பட்டா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட நிலைமைகளில் ஒருவேளை காணப்பட்டா, ஏசப்பா உம்முடைய சுகமாக்குகிற வல்லமையுள்ள குணமாக்குகிற கரத்தை இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்கள் நீட்டும்படியாய் இடத்துல ஏசப்பா விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் முழு நம்பிக்கையாய் முழு நிச்சயமாய் உம்மை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அப்பா உம்முடைய பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாத்திரம் நாங்கள் பற்றி இருக்கிறோம். கர்த்தாவே இசப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் உமக்கு லேசான காரியம் இசப்பா. ஆண்டவரை, உம்மாலே கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே, நீங்கள் இந்த நேரத்தில் தொட்டு அப்பா நீங்கள் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எந்த வியாதியாய் காணப்பட்டாலும் அப்பா நீங்கள் ரண வைத்தியர் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே சப்பா, ஈசோப்பினால் சுத்திகரிக்கிற தேவன் நீங்கள். ஆண்டவரே, எந்த பிரச்சனையாய் காணப்பட்டாலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் இரத்தத்தை கொண்டு அப்பா இந்த நேரத்தில் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கணும். கர்த்தாவே, ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டோம், இந்த சுகவீனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் நிறைய சாட்சிகளை கேட்கணும். கர்த்தாவே அப்பா, அப்படி நீங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதத்தில் கேட்டோம்ல. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ரட்சிப்பின் கரத்தினால நீங்கள் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நடக்காததை நடக்க செய்கிற தேவன். ஆண்டவரே, குருடரின் கண்களை திறந்த தேவன், அந்த வல்லமையுள்ள தேவன். இன்னும் நீங்கள் ஜீவிக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் முழு நிச்சயமாக உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இசப்பா கண்ணீரோடு பாரத்தோடு பலத்திற்காக சுகத்திற்காக அப்பா உம்முடைய பாதபடியிலே கேட்கிறார்களோ அப்பா, இந்த நேரத்தில் இசப்பா நீங்கள் உம்முடைய வல்லமையை அனுப்பி சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இசப்பா, நீங்கள் அப்படியே செய்தீங்கன்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொடுமை, யுத்தம், பிரச்சனை, ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகிட்டு அநேக காரியங்கள். எவ்வளவோ குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உலகத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆத்லெட்ஸ், திடீர் மரணங்கள், ரொம்ப சின்ன சின்ன வயசில் மரணங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொடுமை, யுத்தம். இந்த செய்திகளை டெய்லி ஒரு நியூஸ் சேனல் பார்த்தா இங்கே இது நடந்தது, நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏசப்பாவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ஏசப்பாவை அண்டி இருக்கிறோம். அநேகர் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி இடங்களில் இருக்கலாம், வேறு மாநிலங்களில் வேலை செய்துட்டு இருக்கலாம், பயம் நிறைந்த இடத்துல இருக்கலாம், மிலிட்ரியில், அநேக வாரில் பிளேசஸில், நிறைய இடங்களில் வேலையின் காரணமாக படிப்பின் காரணமாக காணப்படலாம். ஒருவேளை உங்களுக்கு பயங்கள் இருந்தால் இன்றைக்கி ஏசப்பாட்ட ஜோம்னுங்க. ஆண்டவரே, கொடுமை யுத்தம் எல்லாம் இருக்குது ஏசப்பா, நீங்கள் எனக்கு பயமுள்ள ஆவியே இல்லை, பலமுள்ள ஆவியை ஏசப்பா நமக்கு தந்திருக்காங்க. ஆண்டவரே, நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் அதுதான் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஏசப்பாவுடைய பாதுகாவல் மாத்திரம் இருந்தால் எங்கே இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வெறுதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வெறுதா. எந்த காவலோ எந்த பிரயாசமோ
பாதுகாப்பை கட்டளையிடாது. ஆனால் தேவனுடைய கரம் பாதுகாப்பை கட்டளையிடும். கழுகு பறந்து தன் குஞ்சுகளை காக்கிற வண்ணமாய் பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா. அப்படியே செய்ய வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஏசப்பா, ஒருவேளை வாழ்க்கையில் அநேக விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏசப்பா, ஒருவேளை வேறு இடங்களில், வேறு மாநிலங்களில், வேறு நாடுகளில் வேலையின் காரணமாக, படிப்பின் காரணமாக அநேகர் காணப்படலாம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை கொண்டு நீர் பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை தராமல் எஸ்ஸப்பா பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. கர்த்தாவே, எங்களை பயப்படாதே, கலங்காதே என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு பயமோ கலக்கமோ இருக்காது. எஸ்ஸப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கப்பா. அப்படியே நீங்கள் எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில்லை சு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கொடுமை யுத்தம் உன்னை மாடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில்லை சு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். ஆமாண்டவரே, சப்பா, யோர்தானை போல எந்த துன்பங்களோ, எந்த தோல்விகளோ, கொடுமைகளோ வழியாக எஸ்ஸப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்கிற யாராவது காணப்பட்டா நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, பயப்படாதே, கலங்காதே, நான் உன் கூடையே இருக்கேன்னு. எஸ்ஸப்பா, எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிற நல்ல தேவன் எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, பயந்திகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எஸ்ஸப்பா, எல்லாவற்றிலும் வெற்றியும் சமாதானத்தையும் தருகிற தேவன். அப்படியே நீங்கள் செய்யும்படியாய் உம்முடைய பாதபடியிலே எஸ்ஸப்பா நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். வேதத்திலே விசுவாசமுள்ள ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். அநேகர் நிறைய விதங்களில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. இங்கே ஒரு அம்மாவை பற்றி பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, அன்னாள். இவங்களை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒருவேளை அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஜோம்னுங்க ஜோம்னுங்க ஜோம்னுங்க. எல்லாருடைய ஜெபம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், உண்மைதான். ஆனால் இங்கே 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் மேலே விசுவாசம் ஒன்று, பயங்கரமான விசுவாசம். ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க அன்னாள். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இது செய்யணும். அந்த பாஸ்டரே நினைக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, குடிச்சிட்ருக்கு போல, வித்தியாசமாக ஜோம்னுது, இப்படி மனுஷன்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஜோம்னுது அப்படின்னெல்லாம் நினச்சி, ஏமா இந்த வேலை செய்கிற சர்ச்சில் இருந்துன்னு கேட்குறாங்க. அந்த அளவு அப்போ இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட ஜோம்னி இருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தினால இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நான் விண்ணப்பம் பண்ணேன், நான் மனுஷன்கிட்ட கேட்டதே இல்லை, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார்.
ஏசப்பா தருகிற ஆசீர்வாதம் இப்படி நல்லா இருக்குமா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சந்தோஷத்தின் மிகுதியை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு இறங்கினார்னா நம்முடைய சந்தோஷம் இப்படி இருக்கும். ஒருவேளை மனுஷன் ஏதாவது ஒரு சின்ன காரியம் நமக்கு ஒரு கிஃப்ட் தந்தா அந்த கிஃப்ட் பழசா போகிற வரைக்கும் தான் அந்த கிஃப்டோட ப்ரெஷியஸ்னஸ் நமக்கு பெருசாக தெரியும். அல்லனா அந்த கிஃப்டோட யூசேஜ் இருக்கிறது வரைக்கும் இது பெரிய கிஃப்ட், நல்ல கிஃப்ட்டுன்னு நம்ம நினைப்போம். அந்த கிஃப்டெல்லாம் ரொம்ப பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு காரியத்தை ஜெபத்தில் கேட்டால் ஏசப்பா நம்முடைய ஜெபத்திற்கு இறங்கி அந்த ஆசீர்வாதத்தை தந்திருந்தாருன்னா அது இவ்வளவு அழகாக இருக்கும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஒருவேளை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற, உனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, நீ இப்போ அந்த பகைஞருக்கு மேலே எல்லாம் சொல்லுவாங்க தைரியமாக. அன்னாள் ஆண்டவர் என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எல்லாரும் இப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறது தான் ஆண்டவருக்கு ஆசை. ஏசப்பாவுக்கு இரட்சிப்பினால் நம்ம சந்தோஷப்படுகிற அளவுக்கு நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஜெபத்தில் நம்ம காத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிற, நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்முடைய கொம்பை உயர்த்துகிற, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களிகூறத்தக்கதாக செய்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஏசப்பா. எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்கு கூட ஜோம்னி நம்ம இந்த ஜெபத்தை முடிக்கலாம். அநேக வாலிபர்கள் இந்த நாளில் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட நல்ல யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, யூத் கேம்ப் போவாங்க, கர்த்தருக்காக முன்னிருக்கிறவங்க கூட அநேக இடங்களில் வேலையின் காரணமாக படிப்பின் காரணமாக போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிடுறாங்க. நிறைய இல்லாமைகள், அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய இல்லாமைகள் இருக்கிறது. அதன் மூலமாக நிறைய சூசைட் அட்டம்ப்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் கேட்டோன்னா ஒவ்வொரு காரியங்களினால் பல புதுசான காரியங்கள். இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம். மொபைலில் நிறைய பேர் காசை இழந்துடுறாங்க, மொபைலில் சீட்டு விளையாடுறாங்க, நிறைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தாங்க முடியலை, நிறைய வருமானம் வரும்னு நினைக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டுறாங்க. உலகத்தில் டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகுதோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் ப்ராப்ளம்ஸும் போராட்டங்களும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி அநேக காரியங்கள்னால அநேக ஊழியங்களுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக ஊழியங்கள் எழும்பணும், ஊழியர்கள் எழும்பணும், கர்த்தருக்காக திறப்பிலே நிற்க, அநேக ஜனங்களை கர்த்தருடைய வழியில் நடத்த, ஆண்டவருடைய அன்பை எல்லாரும் ருசிக்கத்தக்கதாக மடிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருக்காக எழுப்ப எல்லாரும் கண்களை மூடி துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மத்தியான வேளையில நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய பாதபடியிலே ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க நீர் தந்த கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் இணைந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட நீங்கள் எங்களை பலப்படுத்துகிற தேவன் கர்த்தாவே. உன்னை பலத்தால் இடை கட்டுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால நீர் எங்களை ஏசப்பா நடத்துகிற அன்பிற்காக நன்றி ஆண்டவர். அநேகர் அப்பா தேவன் எங்களுக்கு உதவி செய்வார்னு நம்பி ஏசப்பா அநேக ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அன்னாளை கலிகூற பண்ணினவர், அன்னாளின் கொம்பை உயர்த்தினவர் ஏசப்பா, வாழ்க்கையில் எந்த இல்லாமைகளோடு இந்த நேரத்தில் என் கூட ஜெபிக்கிற யாராவது காணப்பட்டால் இந்த மாதிரி உள்ள சந்தோஷத்தினால நீங்கள் நிறைக்க வல்லவர் ஆண்டவரே. நான் கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே கேட்டதின்படியே கர்த்தர் கட்டளையிட்டார் என்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா எல்லா இல்லாமைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷத்தினால் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உலகத்தில் அநேக வாலிபர்கள் உமக்காக எழும்பினவர்கள், எழும்பக்கூடியவர்கள்
அழிந்து போகிறாங்கப்பா. ட்ரக்ஸு, போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஏசப்பா எல்லாரையும் நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க கர்த்தாவே. பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. ஏசப்பா மூப்பர், வாலிபர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்திற்காக அநேகர் சேனைகளாய் எழும்ப முன்னின்று காரியங்களை நடப்பிக்க தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாய் நஷ்டப்படுத்துகிறாங்கப்பா, சூசைட் பண்ணுறாங்க. அந்த இருதயங்களில் எல்லாவற்றிலும் தேவன் இந்த நேரத்தில் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கூட ஜெபிக்கிறேன், யாருடைய இருதயத்திலாவது இப்படிப்பட்ட டெண்டன்சிஸ், இப்படிப்பட்ட தாக்கங்கள் காணப்பட்டா இந்த நேரத்தில் நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. உமக்காக நீங்கள் எந்த நாள் வரைக்கும் ஓட சித்தமாய் வைத்திருக்கிறீங்களோ அந்த நாள் வரைக்கும் உமக்காக ஓட, உம்மிடத்திலிருந்து கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவ சமாதானத்தினால இந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சூசைடல் டெண்டன்சிஸ், சாகணுன்ற தன்மைகள் உள்ள அந்த மாதிரி வருகிற எல்லா எண்ணங்களையும், தாட்ஸையும் ஏசப்பா நீங்கள் விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த நேரத்தில் ஜெபத்தில் இருக்கிற யாருக்காவது அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டால் அப்பா நீங்கள் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. எந்தெந்த இடங்களில் தேவரீருடைய கிருபையின் கரம் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறதோ, அன்பின் கரம் தேவைப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் தேவன் தொட்டு குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. சப்பா ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிறதற்கு எஸ்ஸப்பா நான் தேடினேன் காணலேன்னு வேதத்திலே வாசிக்கிறேன். அநேகர் திறப்பிலே நிற்க, உமக்காக உம்முடைய ஊழியத்தை கட்ட எஸ்ஸப்பா எழும்பி பிரகாசிக்க, சாட்சிகளாய் காணப்பட, சுவிசேஷ அறிவிக்க அநேகரை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை உத்தவமாய் நீ தந்த ஜீவனிலே உமக்காக ஏதாவது செய்ய நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற. அநேக ஊழியங்களிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது, போராட்டங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் இசப்பா நீங்கள் உம்முடைய கிருபையினால சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இசப்பா மிஞ்சி போகிற ஒன்றையும் அப்பா நீங்கள் அப்படி விடுகிறது இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்களையும் உம்முடைய ஊழியக்காரர்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு தேவனுக்கு உண்டல்லவா ஆண்டவரே. அப்படி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. நீங்கள் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவன் எஸ்ஸப்பா, நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிராய் போராடுகிற எல்லா காரியங்களையும் தேவன் கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கு விரோதமாய் போராடு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க ஏசப்பா. ஊழியத்துக்கு எதிராய் போராடுகிற எல்லா ஆயுதங்களையும் ஏசப்பா நீங்கள் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. அநேக ஊழியக்காரர்கள் ஏசப்பா ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு காணப்பட்டிருந்தா ஏசப்பா இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஊழியத்தின் நிமித்தம் நான் சகலத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பணவஸ்திகள் பொருளஸ்திகள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழிய செய்கிற எல்லாரையும் தேவரீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் பலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை உண்டாண்டவரே. தேவன் பலப்படுத்துகிற பலத்தை போல வேற பலனே உலகத்தில் இல்லைன்னு எஸ்ஸப்பா. கால்களை மான் கால்கள் போல ஆக்குகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. உம்மால கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிற உண்மைதான்ப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட அதிசயங்களினால நிறைக்க வல்லவர் ஆண்டவரே. ஒரு முறை கூட என்னோடு கூட இந்த சேனலின் மூலமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் வருகிறோம். என்ன தேவைகளோடு இவ்வளோ நேரம் சொன்னாங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த நேரத்தில் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விலக்குங்கப்பா. உம்முடைய பலத்தினாலும் சமாதானத்தினாலும் இடைக்கட்டி இளைப்பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தும். மறுபடியும் நாங்கள் கூடி ஜெபிக்கும் வரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.